நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஸ்கர் விருதுகள் 2025 யார் யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அங்கே நிகழ்வுகளில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் இடம்பெற போகுது. மிக முக்கியமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆஸ்கர் விருது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. டொனால்டு ட்ரம்ப் ஆஸ்கர் விருதுகளுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாங்கு இருக்குல்ல, அது எதனால் உருவானது? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏற்கனவே கிராமிய விருது நடந்துச்சு, இப்போது ஆஸ்கர் விருது நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஃபயருக்கு பிறகு, காட்டுத்தீக்கு பிறகு. இதுவும் தீ மாதிரி நடந்துச்சா இல்லை புஷ்வானமாக போச்சா ஆஸ்கர் விருதுகள் அப்படிங்கிறத நிகழ்ச்சியினுடைய முடிவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, ஆரம்பிக்கலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. தொண்ணூற்றி 7வது ஆஸ்கர் விருதுகள் அருமையான ஒரு நிகழ்ச்சி. நிறையா தொகுப்பாளர்கள், நாமினிஸ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதுவும் அவங்க உடுத்தி இருந்த உடை இருக்குல்ல, அதுதான் பேசு பொருளாக மாறியிருக்கு. செலினா கோம்ஸ், இந்த பெயரை, அந்த உருவத்தை அறியாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அழகு தேவதையை அவங்க அணிந்திருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ரெட் கார்பெட் அப்படிம்பாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பில் ஒரு குயினை கொண்டு வந்து நிப்பாட்டின மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. எல்லாருடைய பார்வையும் செலினா கோம்ஸின் மீதே இருந்தது. ஏன்னா மேடையினுடைய தொகுப்பாளராக அவங்க இருந்தாங்க. அவங்க சில முக்கியமான விருதுகளையும் கொடுக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஒரு மிகச்சிறந்த பாடகி, ப்ரொடியூசர், சிறந்த ஒரு தொழிலதிபர், இப்படி ஏகப்பட்ட பட்டங்களுக்கு சொந்தக்காரர் செலினா கோம்ஸ். அவங்களுடைய உடை பார்த்திங்கன்னா 16,000 கண்ணாடி துகள்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. 16,000 கண்ணாடி துகள்கள் ஒன்று சேர்ந்து தான் அந்த உடை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. 12 பேர் இட்டாலியன் கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த ஒரு ஆடையை உருவாக்கியிருக்காங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. அழகு மேலும் ஒரு அழகிக்கு மகுடம் சூட்டியது போல் அந்த உடை இருந்ததாக தொடர்ச்சியாக இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் முழுவதும் இந்த உடை பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. விருதுகள் எந்த படங்களுக்கு அதிகமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு 7,000 கலைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து உலகின் பல்வேறு படங்களுடைய தொகுப்புகளை அப்படியே வரிசைப்படுத்துகிறாங்க. சிறந்த டாக்குமெண்ட்ரி படங்கள், இது எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்குறாங்க. அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சினிமோட்டோகிராஃபி, சிறந்த ப்ரொடியூசர் யார் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே டைரக்ஷன் லைனில், ஒரு சவுண்டு வேவில் இருந்து, பாடகிகள்லேருந்து எல்லாரையுமே வரிசைப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் அனோரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபிலிம், அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த படம் 5 விருதுகளை தட்டி சென்றது. இது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட விருதுகளாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அந்த வகையில் அனோராவுக்கு 5 விருதுகள் கிடச்சிது. யாரும் எதிர்பாராத வகையில் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ப்ரூட்டோலிஸ்ட் அப்படிங்கிற படம், இந்த படம் 3 விருதுகளை வாங்கி குவிச்சிருக்கு. இந்த படத்துக்கான அறிவிப்புகள் வெளியாகும் போதும் சரி, அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டு, ரிசல்ட்டு கொடுத்து வின்னர் யார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய அளவிலான வரவேற்பு ஆஸ்கர் டீம்கிட்டையும் இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள்ட்டையும் இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ப்ரூட்டோலிஸ்டினுடைய கதாநாயகன், அவங்களுடைய கதாநாயகியும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ப்ரூட்டோலிஸ்டினுடைய ஹீரோ யாருன்னா ஏட்ரியன் ப்ரூடி. இவர் பார்த்திங்கன்னா கிங்காங் அப்படிங்கிற படத்தில் நடித்த ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கும். நம்ம தமிழில் கூட கிங்காங் படம் வந்தது. ஒரு குரங்கை வைத்து படத்தை எடுத்து அதில் பெரிய அளவில் வெற்றி கண்டவங்க. அதில் வரக்கூடிய ஹீரோயினை பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அந்த ஹீரோ ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய அளவில் இல்லாமல் இருந்த கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த இங்கிலீஷ் படத்தில் ஹீரோயினை
கடைசி நேரத்தில் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற படத்துலையும் இதே மாதிரி தான். இந்த ஆக்டருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. அது ஆஸ்கர் அவார்டு கொடுக்கக்கூடிய மேடைகள்லையும் அரங்கேறிச்சு. இவர் ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். அவருடைய மனைவிக்கு, மக்களுக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அவர் கடவுளுக்கும் நன்றி சொன்னார். நம்முடைய ஏஆர் ரகுமான் மாதிரி அவர் இந்த விருது வாங்கியது வந்து இது முதன்முறை அல்ல. ஆனாலும் தொடர்ச்சியாக அவர் இந்த விருதுகளை வாங்குறதுனால அவருக்கு அவரோடு சேர்ந்து உழைத்த உழைப்பாளர்களுக்கு கிடைத்த பெரு வெற்றியாக அதை சமர்ப்பித்தார். ஆக்ட்ரஸை பொறுத்தளவில் மிக்கி மேடிசான் அப்படிங்கிறவங்க சூப்பராக ஆக்ட் பண்ணதுக்கான விருதுகள் வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற அவார்டு வந்து த ரியல் பெயின் மூவி அப்படிங்கிற அந்த படத்துக்காக கைரன் கால்வின் அப்படிங்கிறவங்க அவார்டு வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட்டு டேரக்டருக்கான அவார்டு வந்து அனோரா, அந்த படமுக்கான டேரக்டர் சீன் பேக்கா, அவர் வந்து இந்த அவார்டு வாங்கியிருந்தார். சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவில் இந்த ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிற அந்த படத்துக்கு கிடச்சிது. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தளவில் கான்க்ளேவ் அப்படிங்கிற படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நம்முடைய பாக்யராஜ் படம் மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நாமினிஸ்லேயும் 5 நாமினிஸில் அதுவும் வந்து ஒரு விருதுக்கு தகுதி உடையதாக இருந்து 23 பிரிவுகளில் ரொம்ப முக்கியமான பிரிவுகளாக டாக்குமெண்ட்ரி சைடில் வந்து நோ அதர் லேண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய நிலத்தை மீட்பதற்கான ஒரு பெரும் போராட்டம் நடத்திய ஒரு டாக்குமெண்ட்ரியை காண்பிச்சிருந்தாங்க. அதுவும் அவார்டு வாங்கியிருந்தது. மேக்கப் அண்டு ஹேர் டிசைனராக த சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு அந்த வின்னிங் அவார்டு கொடுத்துருந்தாங்க. சவுண்ட் அண்டு விஷுவல் எஃபெக்ட், சவுண்டுக்கு தனியாக ஒரு அவார்டு, விஷுவல் எஃபெக்ட்டுக்கு தனியாக ஒரு அவார்டுன்னு டியூன் அப்படிங்கிற அந்த படத்தினுடைய பார்ட் 2 பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது. நம்ம ஊரில் தான் இந்த பார்ட் 2 எடுக்கிற படங்கள் பெரிய லெவலில் ஓடுறதில்ல. பட் ஆஸ்கர் ஃபிலிமை பொறுத்தளவில், ஆஸ்கருக்கான அவார்டு பரிந்துரைகளை பொறுத்தளவில் 7000 கலைஞர்கள் உட்காந்து ஜூரிஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறையா உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து உலகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய அந்த படங்களுடைய வரிசைகளை தொகுத்து இவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டு இந்த டியூனுக்கு பார்ட் 2க்கு வந்து இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு அறிவிக்கணும் அப்படிங்கிற செய்தி. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய மேடைகளில் உடுத்தி இருந்த ஆடைகள் தான் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. சில ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா அம்மன ஆடைகளாக தான் இருந்தது. ஆனால் அதுதான் அங்கே ஊரில் வந்து நாகரிகமான உடை அப்படிங்கிற பேரில் உடுத்திட்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்ப்பதற்கு வந்து கண்கூசக்கூடிய வகையில் இந்தியாவில் இருந்தாலும் அங்கே மின்னொளி விளக்கில் அது ஒளிர்ந்து மிகவும் அழகாக உலக நாடுகள் மத்தியில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆடை இல்லாத அரை மனிதனே இங்கே அனைத்திலும் சிறந்தவனாக அறியப்படுகிறான். அதுதான் இங்கே ஆஸ்கர் அவார்டு பற்றிய ஒற்றை லைன். ட்ரம்ப்பு இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு எதிரான ஒரு விஷயமா பேசப்பொருளா மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, ட்ரம்ப் வந்து ஆஸ்கர் அவார்டை விரும்பாதவர், அதாவது ஆஸ்கர் விருதுகள் அப்படிங்கிறதே பொய்யானது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்னு 2016 அவருடைய எலெக்ஷன் பீரியடில் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே அவரை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களை ஹாலிவுட் ஆக்டர்ஸ் அண்டு ஆக்ட்ரஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்களை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து பொறுமையாக இருந்தார். யூஎஸ்ஏட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹாலிவுட் ஆக்டர்ஸுக்கு வந்து கட் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. யாரெல்லாம் தன்னை பிளாக்மெயில் பண்ணாங்களோ, தன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, அது நாடுகளாகட்டும், நாட்டை சேர்ந்த அதிபர்களாகட்டும், ஏன் நடிகர் நடிகைகளை கூட விட்டு வைக்கலை ட்ரம்ப். எல்லாரையும் தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த வகையில் ஹாலிவுட் நடிகர்கள் மீது அவருக்கு என்ன கோபம் அப்படின்னா, அவருக்கு எதிராக பிரச்சாரத்தில் அவங்க ஈடுபட்டாங்க 2016 அப்படின்னு. ஸோ அவர் அடுத்து 2017 ஜெயிச்சதற்கு பிறகு ஒரு நேர்காணலில் கூட சொல்லியிருந்தார், என் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக செய்ய வேண்டிய விஷயங்களை ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து சரியாக செய்யலை. அதனால தான் லாலா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு அவார்டு அறிவித்தாங்க. மூன் லைட் அப்படிங்கிற அந்த படத்தை விட லாலா லேண்ட் அப்படிங்கிற படத்துக்கு தான் அவார்டு கொடுத்ததா தவறாக அறிவிச்சிட்டு மறுபடியும் அதை திருத்திக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னையும் தவறாக நினைப்பவர்கள் நாளை திருத்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருந்தார். இப்போது ட்ரம்ப் 2.0 ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் தான் காட்டுத்தீலாம் ஏற்பட்டது. இப்போ தான் அணைச்சிருக்காங்க. அது அணைச்சி முடித்த உடனே கிராமிய விருது நடத்தி முடித்தாங்க. அந்த இடத்துல தான் இப்போது ஆஸ்கருக்கான அவார்ட் ஃபங்க்ஷனும் நடத்தியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அமெரிக்காவினுடைய பெருமையை ஆஸ்கர் மீட்டு கொடுத்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் இந்த வருடம் நடத்தப்பட்ட ஆஸ்கர் நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டத்தினுடைய உச்சகட்டமாக இல்லை. அது ரொம்ப சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தது. போன முறை வந்து ரொம்ப பெரிய அளவில் அது பேசுபொருளாக மாறி இருந்து, ஒரு விடப்பட்ட அறை, ஒரு காமெடி ஆக்டரு வந்து தன்னுடைய மனைவியை
கிண்டல் பண்ணார் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு ஹீரோ அவதாரம் எடுத்து விருது வாங்கின ஹீரோ வந்து அந்த காமெடி ஆங்கரை வந்து பொலிர்னு ஒரு அப்புனது பேசுபொருளாலாம் மாறி இருந்தது. இப்படி அந்த மாதிரியான நிகழ்வுகள் கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் எதுவுமே இந்த ஆஸ்கர் விருதுகளில் இல்லை. இந்த ஆஸ்கர் விருது வழங்கக்கூடிய மேடைகளில் 2 விஷயங்கள் தான் டாப்பாக இருந்தது. ஒன்று நோ அதர் லேண்ட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரிக்கு கிடைத்த விருது இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்கு. இன்னொன்று செலினா கோம்ஸ் அப்படிங்கிற அந்த நபர் உடுத்திய ஆடை பற்றிய விவரங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஆஸ்கருடைய கதாநாயகனாக இன்றைக்கி ஆஸ்கருடைய எதிரியாக எலான் மஸ்க் இல்லை, நம்முடைய டொனால்டு ட்ரம்ப்பை சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஸோ அதனால தான் எங்கேயோ செகண்ட் பார்ட்டிலேருந்து தான் அந்த நியூஸை எடுத்தது. ஆஸ்கருடைய விருதுகள் வாங்கியவங்களுடைய பட்டியலையும் மக்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தினேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.